நான் முதல்ல வாழ்க்கையை கற்றுக்கிட்டோம் தியேட்டரில். ஏன்னா எனக்கு எல்லாமே புதுசு. நாடகம் பண்ண போகும்போது நான் ஒரு நாடகம், யார் நாடகம் பண்ணுறாங்க அவங்கள பார்த்து அவங்கள தேர்ந்தெடுத்து சில டைம் தேர்ந்தெடுக்க முடியாது, வேறு வழி இல்லை, அவங்க கூட தான் போய் வேலை செய்யணும் அப்படின்னு. இந்த கோவில் ரிச்சுவல்ஸ், இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் இசை, அங்கே இருக்கிற கிராமிய இசை, கிராமிய நடனங்கள், இதை நோக்கி நான் பல ஊர்களுக்கு அப்பப்போ, பல ஊர்னா அப்பப்போ போகிறது. ஸோ இது அதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் இப்போ நாங்கள் நாடகங்கள் பண்ணுறது. சினிமா நான் சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணலாமா? நம்ம என்ன தியாகியா? நான் தியாகிலாம் கிடையாது. என்னுடைய சுயநலத்துக்காக நான் நடிக்கணும்னு வரேன். நான் சினிமாவில் நடிக்கிறதுக்காக தான், நான் நடிப்பு பயிற்சி வேணுன்றதுக்காக தான் நான் நாடகத்துக்கே வர்றேன். ஸோ அப்படி போகிறேன். நான் அங்கே போனால் அது வேற ஒரு உலகமாக இருக்குது. அந்த உலகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. சரி, அதுலேயே ஒரு 10 வருஷம் ட்ராவல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தான் சினிமாவுக்கு வரேன். சிம்பிளாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கேருந்து தான் வந்துதான், இல்லை நானே அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரான்றது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஒருவேளை எனக்கு நாடகம் கூட அதை கற்றுக் கொடுத்துருக்கலாம். சிம்பிளாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கேருந்து தான் வந்துதான், இல்லை நானே அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரான்றது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஒருவேளை எனக்கு நாடகம் கூட அதை கற்றுக் கொடுத்துருக்கலாம். ஓகே. இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்டா உங்களை பத்தி நீங்க சொல்லியிருந்திருக்கீங்க. ஸோ தியேட்டர் ஆர்டிஸ்டா நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க, என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க, என்ன கத்துக்கிட்டீங்க நீங்க? நான் முதல்ல வாழ்க்கையை கற்றுக்கிட்டோம் தியேட்டரில். ஏன்னா எனக்கு எல்லாமே புதுசு. நாடகம் பண்ண போகும்போது நான் ஒரு நாடகம், யார் நாடகம் பண்ணுறாங்க அவங்கள பார்த்து அவங்கள தேர்ந்தெடுத்து சில டைம் தேர்ந்தெடுக்க முடியாது, வேறு வழி இல்லை, அவங்க கூட தான் போய் வேலை செய்யணும் அப்படின்னு. ஸோ அப்படி முதல்ல வேலை செஞ்சது ஒரு ஒரு 5 வருஷம் 3ஆம் அரங்குன்னு ஒருத்தர், ஒரு கம்பெனியில் சென்னையில் இருக்க கருணா பிரசாத்ன்றவர், அவர் கூட. ஸோ அவர் கூட இருந்தப்போ நிறைய பேரை சந்திக்கிறேன். நிறைய பேர்னா நாடகம் சம்மந்தப்பட்டவர்கள், ஓவியம், எழுத்தாளர்கள், எல்லாரையும் சந்திக்கிறேன். நிறைய பேரை சந்திக்கிறேன். நிறைய பேருடைய அறிமுகம் ஏற்படுது. அதுக்கப்புறம் நிறைய ஊர்களுக்கு இந்த கலை சம்பந்தமாக அங்கே நடக்கிற விஷயங்கள், அதாவது தெருக்கூத்து, அப்புறம் இந்த கோவில் ரிச்சுவல்ஸ், இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் இசை, அங்கே இருக்கிற கிராமிய இசை, கிராமிய நடனங்கள், இதை நோக்கி நான் பல ஊர்களுக்கு அப்பப்போ, பல ஊர்னா அப்பப்போ போகிறது. ஸோ இது அதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் இப்போ நாங்கள் நாடகங்கள் பண்ணுறது. அதுக்கப்புறம் நான் பாண்டிச்சேரியில் ஒரு நாடக குழு, சென்னையில் தான் அவங்க முதல்ல தொடங்கினாங்க, சென்னையில் தான் இருந்தாங்க. அப்புறம் கலாக்ஷேத்ரா அங்கே எங்களுக்கு இடம் கொடுத்தாங்க. அங்கேருந்து ஒரு 2 வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் பாண்டிச்சேரிக்கு இப்போ பாண்டிச்சேரியில் இருக்காங்க. ஓகே. இப்போ நீங்க சினிமாவுக்காக நீங்க தியேட்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுக்காக நீங்க என்னெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு எதுல என்னெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்றது? சினிமா நான் சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணலாமா? நம்ம என்ன தியாகியா? நான் தியாகிலாம் கிடையாது. என்னுடைய சுயநலத்துக்காக நான் நடிக்கணும்னு வரேன், நாடகத்துக்குள்ளே போகிறேன். நான் சினிமாவில் நடிக்கிறதுக்காக தான், நான் நடிப்பு பயிற்சி வேணுன்றதுக்காக தான் நான் நாடகத்துக்கே வர்றேன். ஸோ அப்படி போகிறேன். நான் அங்கே போனால் அது வேற ஒரு உலகமாக இருக்குது. அந்த உலகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. சரி, அதுலேயே ஒரு 10 வருஷம் ட்ராவல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தான் சினிமாவுக்கு வரேன். ஆனால் அது இங்கே இருந்தனால தான் எனக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறது, இந்த 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 சொசைட்டினுடைய ரியாலிட்டி, இந்த ஒரு மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கேருந்து தான் வந்துதான், இல்லை நானே அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரான்றது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஒருவேளை எனக்கு நாடகம் கூட அதை கற்றுக் கொடுத்துருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சினிமாவில் நிறைய பேர், புகழ், பணம், இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைச்சிடாது, கிடைக்கும் ஓரளவுக்கு. அந்தந்த லெவல் இருக்குது, ரொம்ப பெரிய லெவல், அப்படி கொஞ்சம் அப்படி அந்த மாதிரி. ஆனால் நாடகத்தில் அதெல்லாம் கிடையாது. பேரும் கிடையாது, புகழும் கிடையாது, பணமும் கிடையாது. ஆனால் ரொம்ப முக்கியமானது, அங்கே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப இதுவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு திருப்தி, உங்களுக்கு ரொம்ப திருப்தி இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. நீங்கள் திருப்தி அடையிறவராக இருந்தீங்கன்னா, நீங்கள் அங்கேயும் உங்களுக்கு எதுவுமே, அங்கே எங்கேயுமே எதுவும் கிடைக்காது. திருப்தின்றது அது இங்கே தான் இருக்குது. இப்போ நான் சினிமாலேயே நான் இப்போ திருப்தியாக தான் இருக்கேன். நாடகத்தில் நான் இன்னும் திருப்தியாக இருக்கேன். ஸோ உங்களுக்குள்ள ஒரு நடிகர் இருக்கா அப்படின்றத நீங்க எந்த தருணத்துல உணர்ந்தீங்க? நீங்க அதை எப்படி வெளியே எடுத்துட்டு வரணும்ட்டு நினைச்சீங்க? நான் சுத்தமாக உணரவே இல்லை. இன்னைக்குமே என்னுடைய நண்பர் தான் ஒருத்தர் என்னை ரொம்ப
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் தான் என்னை ரொம்ப புஷ் பண்ணவர். அவர் சொல்லி தான் நான் வந்து நடிகர் ஆகணும்னு ஒரு முடிவு எடுக்கிறேன். ஸோ நடிகர் ஆகணும்னு முடிவு எடுக்கும்போது எனக்கு நடிக்க தெரியாது. ஸோ அப்போ எனக்கு பயிற்சி தேவைப்படுது. ஸோ அதை நோக்கி அப்புறம் தான் நான் வந்து நாடகம் அப்படின்ற ஒரு இதை நான் சூஸ் பண்ணல, அது என்னை சூஸ் பண்ணுது, அது என்னை தேர்ந்தெடுக்குது. நான் தேர்ந்தெடுத்து நான் போகிறேன். அதனால் நான் எப்பயுமே எனக்குள்ள நடிகன் இருக்கிறான் அப்படின்னு நான் பிறவி நடிக்கணும், இல்லை நான் வந்து எனக்கு நடிப்பு தான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னும் நான் என்றைக்கும் யோசிக்கவே இல்லை. அது ரொம்ப எதேச்சையாக நடந்த ஒரு விஷயந்தான். ஆனால் இப்போ அதுதான் என்னுடைய வாழ்க்கையாக மாறிடுச்சு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.